நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 3/12/2024 கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதிகை திதி பகல் 1 மணி 9 நிமிடம் வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. மூல நட்சத்திரம் மாலை 4 மணி 42 நிமிடம் வரை, பின்பு பூராட நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 4 மணி 42 நிமிடம் வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். சனி 11இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 7இல் புதன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் இன்று நாள் முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. இதன் காரணமாக எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்து மன அமைதி குறைவு உண்டாகும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் கேது, 6இல் சந்திரன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும்.
எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் வேலை பளு சற்று இருந்தாலும் அதனை எளிதில் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 6இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். செவ்வாய் 11இல் இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாய் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உண்டு. பெண்கள் வழியில் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் 4இல் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகளை இப்பொழுது சமாளிக்க முடியும் என்றாலும் உங்கள் பணியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 2இல் சுக்கிரன் 3இல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் நினைப்பது நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அடைய வேண்டியதை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சூரியன் புதன் 10இல் சஞ்சரிப்பதால்
உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன் 11ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.